ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கடையிலுங்க. இந்த முருங்கைக்கீரை கடையில் மட்டும் இல்லை, இன்றைக்கி ரெசிபி மட்டும் பார்க்க போகிறது கிடையாதுங்க. இந்த முருங்கைக்கீரையில் உண்டான பெனிஃபிட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெசிபியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகளும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை கடையில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன நன்மைகள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. ரெண்டாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பருப்பும் பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் போட்டிருக்கு. இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துருங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீரை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. இதோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இதில் இரும்பு சத்து இருக்குங்க. இரும்பு சத்து இருக்குன்னா அனிமியா போன்ற நோய்கள் வராமல் தடுக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. முடி ஸ்கின்னுக்கு ரெண்டுக்குமே நல்லதுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அதனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால நமக்கு தேவையான சத்துக்கள் இந்த கீரை மூலியமாக நமக்கு கிடைக்குதுங்க. அதனால முகமும் முடியும் நல்லா வளரும். முகம் நல்லா கழிவுகள்லாம் நீங்கினாலே நம்ம பளிச்சுன்னு ஆயிருங்க. அது சாப்பிட்றதுனால கண்டிப்பாக லூஸ் மோஷன் போகும். இந்த லூஸ் மோஷன் போனாலே நம்ம உடம்புல நல்லா கழிவுகள் வெளியேதுன்னு அர்த்தம். நீங்கள் வாரத்துக்கு 3 தடவையாவது இந்த முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க. கடையிலாவோ பொரியலாவோ ஏதோ ஒரு வாக்கில் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு நல்லதுங்க. எலும்புக்கும் நல்லது. இதில் கால்சியம் இருக்கிறதுனால இதில் அதுக்கப்புறம் இரும்பு சத்து, கால்சியம் இருக்குது. முடிக்கு நல்லது, நான் சொன்னேன் தோலுக்கு நல்லது. இது எல்லாமே இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்குங்க. இதில் இன்னும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்லாம் இருக்குதுங்க. இது நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றிட்டு நமக்கு தேவையான சத்துக்களையும் அது தருதுங்க. இதனால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. ஸ்லோவில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுதாங்க சீரகம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதில் பூண்டு கூட சேர்த்து தட்டி போட்டு வதக்கிக்கோங்க. நான் பூண்டு போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை நல்லா கொட்டிடுங்க. நான் ஆல்ரெடி இதில் உப்பு இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி கீரை பருப்போடு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. இது கீரை சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சுங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் மதிய சாதத்துக்கு கூட நீங்கள் இந்த கீரை அடிக்கடி நம்ம இந்த கீரை கடையிலாவும் சாப்பிட்டுக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை அடை பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாங்க. நிறைய விதத்தில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ நல்லதுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த முருங்கைக்கீரையில் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் கலோரி கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொலஸ்ட்ரால்லாம் பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.